அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆதான லக்னம். ஆதான லக்னம் என்றால் என்னன்றதை பற்றி ஒரு சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது என்னங்க ஆதான லக்னம்னு கேட்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு நம்ம பார்க்குற டைம் தான் வந்து இந்த ஆதான லக்னம்னு சொல்கிறது. பொதுவாகவே வந்து நம்ம திருமணத்துக்கு முக்கியத்துவம் லக்னத்துக்கு தான் வந்து முகூர்த்த லக்னத்தை தான் வந்து நம்ம அதிக டைம் கொடுக்குறோம், அதிக ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறோம். இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நம்ம வந்து அதிகமான டைம் நம்ம கொடுக்கறது கிடையாது. அது இதுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறோம். அதனால தான் வந்து சில பின் விளைவுகள்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னு வந்து சாந்தி முகூர்த்தம் திருமணத்துக்கு மட்டும் நாள் குறிக்க மாட்டாங்க. 4 முகூர்த்தம் குறிக்கச்சே வந்து இதுக்கும் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து டைம் எல்லாமே கரெக்டாக குறிச்சிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. இதனுடைய தாத்பரியம் சாந்தி முகூர்த்தத்துக்கு எதுக்கு டைம் குடிக்கிறோம் அப்படின்னா, உண்மையே சொல்லப்போனால் நம்ம வந்து திருமணத்துக்கு குதிக்கிற டைம் கொடுக்குறோம் இல்லைங்களா? லக்ன டைம் 4 லட்சம் நல்ல நேரம் பார்க்குறீங்களா? அதேமாதிரி இதுக்கும் வந்து நல்ல நேரம் 4 நாள் முக்கியம். அதை 2 மடங்கு பார்க்க வேண்டிய இடம் எதுங்க? ஏன்னா அது வந்து அவர்கள் திருமண பந்தத்தில் இணையிறது. இது வந்து இந்த சாந்தி முகூர்த்தத்தை நம்ம பார்க்க போகிற டைம் வந்து திருமண பந்தத்தில் இணைந்தவர்கள் வந்து புத்திர சந்ததி விருத்தி அவங்க அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம பார்க்கறதுக்காக தான் வந்து இதுக்கும் நம்ம நாள் பார்க்க வேண்டிய இருக்குங்க. இது வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் எப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து மீதியை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து இந்த இதுக்கு எதுக்குன்னா, இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஒரு வார பதிவில் வந்து நம்ம போட்டிருந்தோம். புத்திரபாகிய அமைப்பு எப்படின்ட்டு அதை பற்றி ஒரு 3 பதிவுகள் நம்ம போட்டிருந்தோம். ஆண் ஜாதகத்தில் புத்திரபாகியம் எப்படி அமைந்தால் எப்படி நல்லாயிருக்கும், பலமாக இருக்கும். அதே பெண் ஜாதகத்தில் புத்திரபாகியம் பலம் எப்படி இருக்கணும், 20 ஜாதகத்துலையும் பலமாக இருந்தால் எப்படி குழந்தைகள் எவ்வளோ சீக்கிரத்தில் பிறக்கும் அப்படின்றத போட்டிருந்தோம். இதான் ஒரு ரத்ன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் இதுலேயும். சரிங்களா? ஆண் ஜாதகத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் வந்து மெயினாக எடுத்துக்கணும். அதேமாதிரி பெண் ஜாதகத்தில் எடுத்தீங்க அப்படின்னா வந்து சந்திர பகவான் எடுக்கணும், செவ்வாய் பகவான் எடுக்கணும், குரு பகவான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இவங்க 3 பேரும் வந்து அந்த ஜாதக ராசி கட்டத்தில் எத்தனை டிகிரியில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த 3 பேர் அந்த டிகிரியெல்லாம் கூட்டிட்டு அது வந்து 360 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு டிகிரி நம்பர் வரும். அந்த டிகிரி வந்து எந்த ராசியில் வருதுன்னு பார்க்கணும். ஆண் ஜாதகத்தில் எந்த ராசி வருது, ஆண் ராசி வருது, பெண் ஜாதகத்தில் பெண் ராசி வருதான்னு பார்க்கணும். இதுதான் வந்து முக்கியம். இந்த அமைப்பை வச்சு தான் வந்து புத்திரபாகியமே நம்ம இப்படின்றப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். சரிங்களா? இப்போ அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு அந்த ராசி நம்ம பார்த்தோம்னா அதையும் இந்த லக்னம் கணிக்கிறதுக்கு அதையும் அதை தான் வந்து முக்கியமாக வைக்கணும், கணக்கில் வைக்கணுங்க. அதை வச்சு தான் வந்து அதை மையமாக வச்சு தான் வந்து நம்ம இந்த ராசியை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இந்த லக்னம் கணிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பெண் ராசியாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? இதை வச்சுட்டு இதில் இந்த லக்னத்தை கணிக்கும்போது இதை நம்ம வந்து அன்றைக்கி பார்க்கச்சே வந்து நட்சத்திரங்கள் வந்து காலற்ற தலையற்ற உடையற்ற நட்சத்திரங்களாக இருக்கக்கூடாது. அதை பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக வந்து எந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா கிருத்திகை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மிருகசீஷம், அதுக்கப்புறம் புனர்பூசம், அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை, அதுக்கப்புறம் வந்து விசாகம், அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து கடைசி இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உத்திராடம் வரும். அதுக்கப்புறம் வந்து அவிட்டம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து காலற்ற உடலற்ற நிறைய நட்சத்திரங்கள், மீதி நட்சத்திரங்கள் இருக்கலாம். அதுலேயும் வந்து ஒரு சில விதிவிலக்கல் பரணி, உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பூரம், ஒரு சில முக்கியமான நட்சத்திரங்கள்லாம் வந்து இதுக்கு வந்து ஏற்ற நட்சத்திரங்களாக இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த திதி நல்ல இதுவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லக்னம் கணிக்கச்சே வந்து 1ஆம் இடம், 7ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறத பார்க்கணும். 9, 12 வந்து மாந்தி இருக்கக்கூடாது. அப்படி மாந்தி இருக்குதார் அப்படின்னா வந்து குரு பார்வை இருந்ததுன்னா சுத்தமம். ஓகேங்களா? இது மாதிரிலாம் பார்த்து இதுக்கு அடித்த வந்து ரத்ன சுருக்கம் தான். இதை வச்சு இதை நம்ம பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நல்ல டைம் நம்ம குறிச்சிக்கிட்டு வளர்பிறை முகூர்த்தமாக இருக்கிறது பார்க்கறது சிறப்பாக பார்க்கணும். அதை பார்த்து நம்ம குறித்து அந்த 4 நட்சத்திரம் நல்லா இருந்துச்சு. இது குறித்து இது பண்ணிச்சா வந்து என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னா வந்து அந்த புத்திர சந்தான விருத்தி வந்து அவங்க நல்ல விதமாக இருக்கும். இதில் நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுன்றது ஒரு இதுவாக இருக்குது. அப்படியே வந்தாலும் ஒரு சில இதில் வந்து குறைபாடுகள் இருக்குது. பிறக்கச்சே வந்து டயபிட்டிஸ் பார்க்குறோம், பிறக்கச்சே வந்து சுகர் இருக்குது, பிறக்கச்சே வந்து ஒரு 3-4 வயசுலேயே பார்த்தா கண்ணாடி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குறைபாடுகளோட பிறகு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போல்லாம் நடக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை பார்த்து இது பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தணிக்கலாங்க. பொதுவாகவே வந்துட்டு
ஆண் ஜாதியில் பெண் ஜாதியில் எப்படி புத்திர பாக்கிய அமைப்பு இருக்குன்னு எந்த ராசி கண்டுபிடிக்க சொன்னேன். அந்த ராசிகள் நல்லா இருந்தால் மட்டும் போகிறது, அந்த ராசிகள் இணையிற நேரமும் வந்து நல்ல நேரமாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த ராசிகளுக்கு வந்து இதில் வந்து ஜோதிட முறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண் ராசிகளுக்கு வந்துட்டு பீஜஸ்புடம் அப்படின்வாங்க, பெண் ராசிகள் வந்து சேத்ரஸ்புடம் அப்படின்வாங்க. அது டிகிரியாக கணக்கு வச்சு, ஓகேங்களா. நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்றது தான் அந்த ராசி எப்படின்றத உங்களுக்கு எளிய முறையில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வர காலகட்டங்களில் நம்ம இதுக்கும் சாந்தி முகத்துக்கும் டைம் குறிக்கிச்சு, திருமணத்தை குறிக்கிச்சு, அதுக்கே இதுக்கும் சேர்த்து நீங்கள் குறிச்சிட்டு இதுக்கும் நல்லா இது பண்ணச்ச வந்து வருங்கால ஜென்ரேஷன் அடுத்த சந்ததிகள், புத்திர சந்ததிகள், அவர்களுக்கு கிடைக்க போகிற புத்திர சந்ததிகள் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாத அடுத்த ஜென்ரேஷன் வந்து எந்தவித குறைபாடுகள் இல்லாத நிறைய வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா. மேலும் வந்து ஒரு சிறிய தகவல், அன்றைய தினத்துக்கு வந்து இவங்க பள்ளியறை அந்த அருகில் கோயிலில் இருக்க பள்ளியறை கட்டளைன்றதுக்கு தான் கொடுத்துட்டு இது பண்ணுறது இன்னும் மேலும் சிறப்பு வரும். புத்திர பாக்கியம் நல்லாவே அமையும். ஓகேங்களா. இதுக்கு இந்த வருங்காலகட்டத்தில் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லி இந்த தலைப்பை நான் முடிக்கிறேன். மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.